துரை என்னென்னமோ கற்பனை பண்ணோம், சப்புன்னு போயிடுச்சு. ஏன் என்ன கற்பனை பண்ண நீ? அட அந்த சரவணன் ஈஸ்வரிக்கு தெரியாம முன்னொரு பிள்ளைகிட்ட பேசுறானே, ஏதாவது தப்பான விஷயம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் அந்த பிள்ளை என்னன்னா அவன் தம்பியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கு. இது வச்சு சரவணன் தப்பு செஞ்சான்னு எப்படிடா சொல்ல முடியும்? இது அவன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா ஈஸ்வரி கிட்ட போட்டு கொடுத்துட்டு கலவரத்தை உண்டு பண்ணிருக்கலாம்ல. இப்போவும் என்னாச்சு? சரவண தப்பான எண்ணத்தோட தான் வேணிக்கிட்ட பேசுறான்னு சொல்லிட்டா போச்சு. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தர, அது நமக்கே ரிஸ்க் ஆயிடும். நாளை பின்ன அவங்கக்குள்ள அப்படி எதுவுமே இல்லை. அவன் தம்பி காதல் விஷயமாவது இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க உண்மையை தெரிய வந்துருச்சுன்னா அது எதுவும் நாம போய் சொன்ன மாதிரி ஆயிடும். அது அதோட நிற்காது. பணம் மேட்டர்லையும்